வெல்கம் டு ஐஎம்ஓ. இன்னைக்கு நாம வந்து மஸ்ட் வாட்ச் தமிழ் டப்டு மூவில பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் படம் என்ன பாத்தீங்கன்னா டாவன்சி கூடன்னு ஒரு படம் 2006 ரிலீஸ் ஆன படம், ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரா வந்த படம். இந்த படம் ரிலீஸ் ஆன ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாட்டுல இந்த படத்தை வந்து தடை பண்ணாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2000 வருஷமா இருக்கிற ஒரு ஹிஸ்டரி வந்து வேற ஒரு திசையை நோக்கி போற மாதிரியான ஒரு திருப்பமே அமைஞ்சு இந்த படத்துல. அதாவது படத்துல என்னன்னா, ஜீசஸ்ன்றவர் வந்து ஒரு கடவுள் இல்ல, அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷரு, அவரோட வாரிசு வந்து இன்னுமே இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த டாவன்சியோட ஒரு ஃபேமஸான இந்த மோனாலிசா ஓவியம்லாம் இருக்குல்ல, அந்த ஓவியத்துல இருக்கிற சின்ன சின்ன ஆமா. குறியீடு எடுத்துட்டு போய் ஒரு பசிலா இந்த படம் முழுக்க சால்வ் பண்ணுவாங்க. படம் பயங்கர கிரிப்ஸா போகும். ரோட் ஹவுஸ் அப்படின்ட்டு 2024 வந்த படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட்டான ஒரு மூவி. நம்ம UFC ஃபைட்டர், ரியல் ஃபைட்டர் தான் நான் இந்த படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, பார்ல வந்து வெயிட்டர் மாரி வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவருடைய டெம்பர வந்து சோதிக்கிற விதத்துல கொஞ்சம் பண்ணும்போது, அவரு சடனா ஒரு சேஞ்ச் ஆயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம படத்துக்குள்ள போவாங்க அந்த ஸ்டோரில. இன்னொன்னு மெயின் ஹைலைட்டான பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு ஃபைட் சீன் ஒண்ணு வரும். அந்த கடல்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீனு. அந்த போட்டு, ஷிப்பு அந்த இதுலலாம் வேற லெவல்ல அந்த கேமரா ஆங்கிள்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா, நம்ம தரையில பார்க்குற ஃபைட்டுக்கும், இந்த கடல்ல பார்க்குற ஃபைட்டுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கும். ஸோ, அது அருமையான இருக்கும் அந்த ஃபைட்டு. ஸோ, அதனால கம்பல்சரி சின்ன லேக் இல்லாம அருமையா இருக்கும் ஆக்ஷன். ஒவ்வொரு சீனும் அப்படி செதுக்கியிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச் மூவில அது கண்டிப்பா சொல்லு. ஏன்னா ஒரு மஸ்ட் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ் வந்து நீங்க சொல்றது ரோட் ஹவுஸ். அதாவது ஒரு சாதாரண ஃபைட்டரு கண்டிப்பாங்க. எனக்கு லிட்டரலா அந்த பாஷா படம் மொத்த மாதிரி தான். என்னடா சைலண்டா இருக்கான், எப்போ மாணிக்கு வந்து பாஷாவை மாறவன்ற மாணிக். மாதிரி. இவர் வந்து ஒரு ரியல் ஃபைட்டரு, ஒரு பார்ல வந்து என்ன எவ்வளவு நேரம் தான் எல்லாத்துக்கும் பொறுமையா இருப்பாருன்னு பார்த்தா திடீர்னு அவர் எழுந்து ஃபைட் பண்றதெல்லாம் பயங்கர ரியாலிட்டியா இருக்கும். மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லலாம். அடுத்து வந்து கண்டிப்பா, 3வது கண்டிப்பா. வந்து படம் என்ன பாத்தீங்கன்னா, த டியர்ஸ் ஆஃப் சன்னு ஒரு படம். 2003 ரிலீஸ் ஆன படம். அதாவது நைஜீரியாவுல வந்து ஒரு உள்நாட்டு போர் நடக்குது. அந்த உள்நாட்டு போர் எப்படின்னா, அந்த நாட்டோட ராணுவ தளபதிக்கும், அந்த நாட்டோட பிரசிடென்ட்டுக்குமான போரு. அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ராணுவ தளபதி வந்து அந்த நாட்டு பிரசிடென்ட்ட கொன்னுட்டு, அந்த ராணுவ பேக்ரவுண்டோட அங்க இருக்கிற உள்நாட்டு மக்கள வந்து ஒரு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துல ஒரு காட்டு பகுதியில ஒரு கேம்ப் ஒண்ணு நடத்திட்டு இருக்கிற ஒரு ஹீரோயினி. அவ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஹீரோயினி. சோ அந்த விஷயம் வந்து ம். அமெரிக்காவுக்கு தெரிய வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வந்து அங்கிருந்து ரெஸ்கியூ பண்றதுக்கு ஒரு டீம் அனுப்பிச்சுடுறாங்க. சோ அந்த டீமோட போற ஹீரோ வந்து அந்த மெடிக்கல் கேம்ப் நடத்திருக்க ஹீரோயினி கிட்ட வந்து போலான்னு கேட்கும்போது, இங்க இருக்கிறவங்களையும் காப்பாத்திட்டு போனா தான் நான் வருவேன்னு சொல்லும்போது, அங்க அங்க நடக்கிற அந்த சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயமும் சரி, நம்ம படம் பார்க்க நம்மளே வந்து பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஒரு டார்ச்சர் சீன்ஸ் எல்லாம் நிறைய காட்டுவாங்க. மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லலாம் அந்த படம். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா, நானும் பார்த்துருக்கேன். நம்ம விடுதலை படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும் அந்த படத்த பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் சொல்ட்டு நம்ம தோர்னாலே யா. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லிட்டு அவரு. 2020ல வந்த படம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பணத்துக்காக என்னனாலும் செய்றேன்ற ஒரு கான்செப்ட்ல இருப்பாரு. அப்போ வந்து நம்ம இந்தியாவுல ஒரு ஆள வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன வந்து கடத்திருவாங்க. அது வந்து எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கிற மாரி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனா இவங்க வந்து ஸ்டார்ட்டிங்லயே அந்த பையன ரெஸ்க்யூ பண்ணிடுவாரு. பட் ஆனா அவங்க பணம் குடுக்காம ஏமாத்திருவாங்க. ஸோ அப்போ அவருடைய ஒரு அந்த ஃபைட் சீனும், அந்த சென்டிமெண்ட் சீனு எல்லாத்தையும் ஒரு சேர்ந்த ஒரு கலவையா சூப்பரா எடுத்திருப்பாங்க. 2 மணி நேரம் படம். ஆனா அந்த 2 மணி நேரங்கிற ஃபீலே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். கன் ஷூட்டு, ஃபைட்டு அந்த மாரி இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல ஒரு ஃபைட் சீன் ஒண்ணு நடக்கும். நம்ம PUBGல வந்து பொச்சினிக்கு ஏரியாவுல நம்ம விளையாடுனா எப்படி இருக்கும்? அது வந்து ரியலா கண்ணால பார்த்தா எப்படி இருக்குமோ, அந்த ஒரு ஃபீல் குடுக்கும். ஏன்னா, வீட்டுக்குள்ளவே ஃபைட் நடக்கும். அப்படியே கேமரா பின்னாடியே போயிட்டுருக்கும். ஸோ நம்ம நம்ம பின்னாடி நாமளே அத ஃபாலோ பண்ணி போயிட்டு அந்த ஒரு த்ரில்லிங்கு அந்த அளவுக்கு இருக்கும். கம்பல்சரி மஸ்ட் வாட்ச் மூவில இதுவும் ஒரு படம். எக்ஸ்டென்ஷன். அடுத்து 5வதா பார்க்க போற படம்னா ஒரு பால்னு ஒரு மூவி. மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் சர்வைவல் மூவின்னு சொல்லலாம். அதாவது நம்ம உயரம்னா பயப்படுற ஆளுங்கலாம் இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு பயம் வரும். ஏன்னா கேமராங்கலாம் அந்த மாதிரி இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான மலையை காட்டுவாங்க. அந்த மலையில வந்து ஒரு லவ்வர்ஸ், ஒரு தனியா ஒரு லேடிஸ், ஒரு 3 பேர் வந்து மலையை ட்ரக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லவ்வர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அங்கிருந்து கீழே விழுந்துடுறான், இறந்துடுறான். ஸோ அதனால ஹீரோயின் வந்து டிப்ரெஷன் மூட்ல போயிட்டு இந்த மாதிரி மலை ஏறதே விட்டுட்டு ஒரு ஒரு வருஷம் வந்து தனிமையில வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ம். நேரத்துல என்ன பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னு சொல்லிட்டு அவங்க லாஸ்டா ஒரு ட்ரக்கிங் பண்ணலாம், ஒரு ஏறலாம்னு சொல்லிட்டு ஒரு 2000 அடி இருக்கிற ஒரு டவர் கம்பத்தை வந்து பார்ப்பாங்க. அமெரிக்கால அது பழைய ம். ஒரு கட்டிடம். ரொம்ப உயர்ந்த கட்டிடம். இப்போ வரைக்கும் சொல்ற மாதிரி ஒரு டவர் இருக்கும். அந்த டவர்ல வந்து ட்ரக் பண்ணி மேலே ஏறுறாங்க. அந்த ஏறிட்டு பாத்தீங்கன்னா 2000 அடிக்கு மேல பாத்தீங்கன்னா சின்ன கம்பி மாதிரி தான் இருக்கும். அந்த கம்பிக்கு மேல வந்து ஒரு 200 அடி போகும். அது மேல ஏறுறாங்க. அந்த ஏறின இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அது பழைய டவர்ன்றதுனால அங்கிருந்து ஏணி வந்து
உடைஞ்சு கீழே விழுந்துரும். ஸோ அந்த 200 அடியில இருந்து கீழே இருந்து அந்த 2000 அடியை பார்க்கும்போது இருக்கிற அந்த இடமும் சரி, அங்கிருந்து எப்படி இவங்க சர்வை பண்றாங்க, அங்கிருந்து எங்க எப்படி வெளியே வராங்க, உயிரோட வராங்களான்றதுதான் படத்தோட ஸ்டோரி. ஒரு பெஸ்ட் சர்வை மூவின்னு சொல்லலாம். நமக்கு காட்டப்படாத ஒரு ஜானர்ல வெறும் இந்த ஐட்டம் மட்டுமே ஒரு கான்செப்டா வச்சு இந்த சர்வைவல் போகும்போது பயங்கர நமக்கே ஒரு